இர்ஃபான் செய்த செயலுக்கு அன்சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் தீர்வாகுமா? ஒவ்வொரு முறையும் தனது செயல்களால் பிற மனிதர்களை இழிவாகவும் தரம் தாழ்த்தியும் பேசுவதும் சட்டத்தை மீறுவதும் என்று மிக சாதாரணமாக செய்துவிட்டு அதை பதிவாகவும் பதிவேற்றிவிட்டு அதற்கு பின் மன்னிப்பும் கேட்டுவிட்டு தாராளமாக கடந்து சென்று அடுத்த வேலையை பார்க்க தொடங்கிவிடுகிறார் யூடியூபர் இர்ஃபான். சாதாரண யூடியூப் மூலம் பணம் பெற்று தனது இருப்பை நிறுத்தும் இத்தகைய யூடியூபர்களிடமே சட்டம் அமைதி காக்கும் பட்சத்தில் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பெரும் பணம் படைத்தோர்களையும் இந்த சட்டத்தால் என்ன செய்ய இயலும்? இங்கு சட்டம் என்பது சாமானியனுக்கு மட்டுமே. சாமானியர்கள் ஒருபோதும் குரலை உயர்த்திடவோ அல்லது உரிமைகளை பெற்றிடவோ கூடாது என்பதற்காகவே இந்த சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. இருப்பவர்கள் இல்லாதவர்களை ஆட்டுவிக்கவே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இர்ஃபான் போன்ற மனித மிருகங்கள் அதிகாரத்தின் பலத்தோடு சட்டங்களை கொண்டு எளிதாக சாமானிய மனிதர்களை வேட்டையாட முடிகிற இந்த சமூகத்தில் அரசியல்வாதிகளும் நடிகர்களும் அதிகாரிகளும் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நம்புவது உங்களுக்கான சவக்குழியை நீங்களே தோண்டுவதற்கு சமம் என்பதை மறவாதீர்கள். எனவே சிந்தியுங்கள்.